புரணி அப்படிங்கிற ஒரு நூலினுடைய விஷயங்களை, அதனுடைய ஒரு பொருளை நம்ம பார்த்து கொண்டு வர்றோம். அதனுடைய கான்டெக்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருதராஷ்டிரன் தூக்கம் இல்லாமல் தன்னுடைய தமையன் என்று சொல்லக்கூடிய சகோதரனை கூப்பிட்டு, தனக்கு தூக்கம் இல்லை, தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய சில விஷயத்தை இவர் ஒத்துப்பார் அப்படிங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டு அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். நீ நல்ல விஷயங்களை சொல்லு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்று சொல்ல விதுரன் தர்ம சிந்தனைகளை பற்றி பேசிக்கொண்டு வருகிறான். அப்போ அதுல தர்ம சிந்தனைகள்ல எது நல்லது, எது ஒன்று நல்லது, எது ரெண்டு நல்லது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம். அதுல 3 என்று சொல்லக்கூடிய இடத்துல நாம போன வாரம் நிறுத்தினோம்னு நினைக்கிறேன். 3ஆக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அரசன் என்பவன் தன்னுடைய வேலையாட்களை 3ஆக பிரித்து கொண்டு, கரெக்டா, இவன் உத்தமன், இவன் இடைய மத்தியமம், இவனுக்கு கடைநிலை அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கான வேலையை, அதுக்கேத்த வேலையை கொடுத்து வேலை வாங்க தெரியணும். அவன் தாண்டா அரசன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னோடு சேர்ந்தவர்களுக்கு எவனுக்கு அறிவு இருக்கு, எவனுக்கு அறிவில்லை, எவனுக்கு எந்த செயல் திறம் இருக்கு இல்லை என்பதை அரசன் பகுத்தாய்ந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இல்லையா? ஏனோ தானோன்னு எல்லாரையும் உள்ள விட்டு வேலையை செய்ய சொல்லி அவன் வேலை செய்யலேங்கிறத கடைசியில தெரிஞ்சுக்கிறத விட முன்னக்கூட்டி அவர்களை பகுத்தாய்ந்து அவர்கள் வேலை செய்வார்களா இல்லையான்னு தெரிஞ்சு கொடுக்கறதுங்கிறது அப்ப அந்த காலத்தினுடைய மாண்பாக இருந்திருக்குன்னு தெரியுது. இதுக்கெல்லாம் இப்ப புதுசா எல்லாம் வந்திருக்காங்களே, ஹெச்ஆர் கன்சல்டன்சின்னு ஒருத்தன் வர்றான், ரெக்ரூட்டிங் ஏஜென்சின்னு ஒருத்தன் செய்யறான். அத்தனையும் ரெக்ரூட் பண்ணி போட்டு கடைசியில இவனுக்கும் பிடிக்காத ஒரு கம்பெனியில அவனை வேலைக்கு சேர்த்து விடுறான். அவனுக்கும் இவன் சேர்ந்ததை பார்த்து அவனுக்கும் ஒரே எரிச்சலா இருக்கு. ஏன்டா இவன் வேலைக்கு சேர்ந்தான் அவனுக்கும் தோணுது. கடைசியில எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பே சரியில்லாம கடைசி வரைக்கும் வேலையை செஞ்சு வர்றாங்க. இப்ப கடைசியில அந்த நன்மை எப்படி வேலைக்கு கரெக்டா இருக்கும்? இருக்காது, காரியம் சரியா நடக்காது. ஆனா அந்த காலத்துல எப்படி விதுரன் சொல்றான் பாருங்க, வித்தியாசத்தை தெரிந்து கொண்டு நியமனம் செய் என்று அரசனை சொல்கின்றான். அப்ப தனக்கீழே வேலை செய்யறவன் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான அறிவோடு அவன் இருக்கான் அப்படிங்கிறது இவனுக்கு முன்னர் தெரியணும் என்று சொல்றான். அடுத்த சில 3 விஷயங்களை பற்றி பேசலாம். எது 3 ஒருவனை அழிவுக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 விஷயங்களை சொல்றான். என்ன? பிறரது பொருளை பறித்தல், பிறர் மனைவியை தீண்டுதல், உன்னுடைய உற்ற நண்பனை கைவிடுதல். இந்த 3ம் அழிவை கொண்டு சேர்க்கும். பிறனுடைய பொருளை பறித்தல், மற்றவன் பொருளை பறிக்கிறது. அடுத்த வார்த்தை என்ன சொன்னா பாருங்க, பிறன் மனையை தீண்டுதல், இன்னொருத்தம் பொண்டாட்டியை தொடர்றது. அடுத்தது தன்னை நம்பி இருந்த உற்ற நண்பனை கைவிடுதல். இந்த 3ம் பெரிய ஆபத்தை, அழிவை தரக்கூடியவை. அப்ப இந்த 3ஐயும் ஒரு அரசனானவன் சரியாக கையாள வேண்டும். அப்ப அவனுக்கு பிற பொருளின் மீது நாட்டம் இருக்கக்கூடாது. தன்னுடைய நாட்டு மக்களினுடைய நலனை யோசிக்க வேண்டும். அதை முன்னிறுத்துகிறவன் தான் அரசன். தன்னுடைய நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன பொருள் சேர்க்கணும், அவங்களுக்கு என்ன தேவைன்னு யோசிக்கணும். தன் பொருள் சேர்ப்பதிலே ஒருவன் முனைப்பு காட்டுவான் என்று சொன்னால் அவன் அரசனாய் இருப்பதற்கு லாய்க்கு இல்லையா? ஆகவே இந்த 3ம் அழிவை தரக்கூடியது. அடுத்த 3 சொல்றார். இந்த 3ம் என்னவா? நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய வழிகள். இந்த 3ம் ஒரு அரசனுக்கு இருந்தால் அது நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய வாயில்கள் என்று பேசுறான். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசை, கோபம், பேராசை. ஆசை,
கோபம், பேராசை என்பது ஒருவனை நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய வாயல்கள். எதை கொடுத்தாலும் ஒரு விதத்திலே ஒரு திருப்தி அடையாத ஒரு குணமாக பேராசை என்பது இருந்துவிடும் இல்லையா? எதை கொடுத்தாலும் அவனுக்கு பேராசை. பத்தாள் கொடுத்துக்கிட்டே இரு, கொடுத்துக்கிட்டே இரு, கொடுத்துக்கிட்டே இரு. அடுத்தது கோபம். அது தீண்ட 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 சீண்ட கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரி. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று சொன்னான் வள்ளுவன். யாருக்கு சினம் வருகிறதோ அவனையே அது சாகடித்து விடும் என்று சொல்லி வள்ளுவன் பேசுறான். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. அப்ப கோபமும் சரி, ஆசையும் சரி, பேராசையும் சரி, இந்த மூன்றுமே என்ன செய்கிறதாம்? நரகத்திற்கு செல்லக்கூடிய வாயிலாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றேன். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சின்ன கதையை சிந்திப்போம். அக்பர் பீர்பல் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. பீர்பல் என்கின்றவன் கிட்டத்தட்ட நம்ம தென்னாலிராமனை போன்ற ஒரு அறிவில் சிறந்த ஒரு மந்திரியாக இருந்தவன். அக்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு முகலாய பேரரசினுடைய சாம்ராஜ்யத்திலே ஒரு மந்திரியாக இருந்தவன் பீர்பல். அவனும் சில நகைச்சுவைகளாக சில விஷயங்களை செய்ய நல்ல அறிவாளி. அவன் இருக்கக்கூடிய அரசவையிலே அரசனுக்கு முன்னாடி ஒரு வழக்கு ஒண்ணு வருது. அந்த வழக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துக்கு தண்ணீர் இல்லை, ஆகவே அவனுக்கு தண்ணீர் வளம் இல்லை, தண்ணீர் இல்லையே அப்படிங்கிறதுக்காக பார்த்தா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். அவர் பெருசா விவசாயம் பண்ணல, ஆனா அவருக்கு ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல தண்ணீர் இருக்கு. ஆகவே இவர் போய் என்ன பண்றார்? அந்த விவசாயி பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயி கிட்ட போய், உன்னுடைய கிணத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், அதுக்கு என்ன காசோ அதை நீ சொல்லு, அதுக்கேத்தாப்புல நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லு. இவன் உடனே என்ன பண்ணா, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒண்ணு போட்டார். என்னன்னு போட்டான்? என்னுடைய கிணற்றை நீ உபயோகித்துக்கொள் அப்படிங்கிறத போட்டுட்டு, மறுநாள் அவர் தண்ணி எடுக்க வரும் பொழுது தண்ணியை எடுக்காதே அப்படின்னு சண்டைக்கு வந்தான். ஏன் தண்ணியை எடுக்கக்கூடாது? ஏன்னா நீ கிணறத்தானே நீ கேட்ட, தண்ணிய கேட்கல, ஆகவே உனக்கு கிணறு தான், உனக்கு தண்ணிய கொடுக்க மாட்டேன். கிணறுன்னு சொன்னா தண்ணியோட சேர்ந்து தாண்டா, அதனால தாண்டா உன்னை நான் கேட்டேன், ஆகவே நீ எப்படிடா இல்லைன்னு சொல்லலான்னு இந்த விவசாயி சத்தம் போறான். அதை நான் கொடுக்க முடியாது. உடனே அரசவைக்கு வரைக்கும் வந்தாச்சு. இந்த அரசவையில கொண்டு அரசரிடத்துல இவர் முறையிடுறார். யாரு? இவர் அக்ரிமெண்ட் எல்லாம் காட்டி பாருங்க, கிணறு தான் தருவேன்னு சொன்னேன், இவன் தண்ணி எடுக்க வரான், தண்ணிக்கு தனியா காசு. ரொம்ப யோசிக்கிறாரு, என்னடா இது, நமக்கு இருக்கிற சிக்கல்ல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, இவன் வேற நம்ம உயிர் எடுக்கிற மாதிரி இப்படி தேவையில்லாத ஒரு சண்டையா இருக்கே, இதை எப்படி தீக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இவன் அதுலயும் காசு பார்க்கணும்னு யோசிக்கிறான். ஏன்னா இவனுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இவன் பக்கத்துல இருக்கிறவன் தண்ணியை வச்சு காசு பண்ணலான்னு பார்க்க. உடனே பீர்பல் வந்தான். பீர்பல் இடத்துல கேட்கிறான் அக்பர், என்னப்பா என்னது செய்யறது, எப்படியாவது இந்த வழக்கை தீர்த்து வை. பீர்பல் வந்தா, ரொம்ப சிம்பிள் சுலபமான வழக்கு அரசே. என்னப்பா அந்த அக்ரிமெண்ட் படி என்ன எழுதியிருக்கான், அந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கு? கிணறு தான் எடுத்துக்கிறேன்னு சொன்னான், தண்ணிய சொல்லல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் நீ கொட்டிடு, வெறும் கிணத்தை அவன் கிட்ட கொடுத்துரு, அப்ப அவன் கிணறு எடுத்துப்பான். ஏன்னா நீ என்ன சொன்ன? அவன் கிணறு தான் எடுத்துக்கணும்னு சொன்ன. கிணறு தானே நீ கொடுக்கணும். கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் நீ கொட்டிடு கீழே, வெறும் கிணற கொடுக்கும், அவன் வெறும் கிணற எடுத்துப்பான். சரியா போச்சான். இவன் யோசிச்சான், அது எப்படி நாங்க தண்ணியை கொட்ட முடியும்? கொட்ட முடியாது இல்லையா? அப்போ ஒத்துக்கோ, இப்ப கிணறுன்னு சொன்னா அது தண்ணீரோடு சேர்ந்ததுதான். இல்ல நீ தண்ணியை சுத்தப்படுத்தி தண்ணியை கொட்டிட்டு வெறும் கிணற கொடு, உன் ஒப்பந்தப்படி அது செல்லும்னு சொன்னா நீ அப்படி வச்சு என்று சொன்னான். அப்ப அதை பார்த்த உடனே அவனுடைய பேராசை காரணத்தை புரிந்து கொண்டான். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, ஒருவனுடைய பேராசை எதை வேணாலும் கொண்டு போய் விடும். அதுபோல ஒரு ராஜாவுக்கு பேராசை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அது எதுல கொண்டு போய் விடும்? நரகத்தின் வாயிலுக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்று விதுரன் பேசுகிறான்.
இப்போ ஒரு அழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடியதாக இந்த ஆசை, கோபம், பேராசை என்பது நம்மை இட்டு செல்கிறது அப்படின்னு பேசுறார். அடுத்தது, எந்த நெருக்கடியிலையும் நாம கைவிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்றார். யார சொல்றார்? உன்னை நம்பி வந்தவர்களை நீ என்றைக்கும் காப்பாற்ற வேண்டும். தன்னிடம் மனத்தால் ஒன்றியவர், தனக்கு அன்புடன் பணிவிடை புரிபவர், தன்னை காப்பாற்று என்று உன்னிடத்தில் அடைக்கலம் புகுந்தவர்களை எந்நிலையிலும் கைவிடக் கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? எந்த நெருக்கடி வந்தாலும் உன்னிடத்தில் சரணாகதி என்று ஒருவன் வந்துவிட்டால் அவனை நீ கைவிடக்கூடாது. அவனை எந்த காரணத்தை கொண்டும் கைவிடாமல் அவனை நீ காப்பாற்ற வேண்டும். இப்போ உன்னிடத்திலே மனதால் ஒன்றியவன். அப்பனா உன்னோட மனசுல ஒன்றிருக்கான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எண்ணங்களிலே உன்னை பற்றி கொண்டு நீ சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு உன்னோடு நட்பு பாராட்டி வருகிறான் ஒருவன், அவனையும் கைவிடக்கூடாது. அடுத்தது, உன்னோடு அன்பாக உனக்கு பணிவிடை செய்து உன்னோடு நட்பு பாராட்டுறவன், அவனையும் விடக்கூடாது. மூன்றாவது, என்னை காப்பாத்துன்னு சரணடைகிறான். அதனால்தான் சரணாகதின்னு வந்தவர்களை நாம் எப்பொழுதும் சரியாக காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு முறை. அரச முறையிலே ஒரு பெரிய முறை சரணாகதி அப்படிங்கிறது. இன்னி வரைக்கும் அதை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம் இல்லையா? நிறைய இடங்களிலே இன்று வரைக்கும் இன்றைய காலகட்டத்திலும் கூட இந்த சரணாகதி அடைந்தவர்களை இன்னொரு நாடு காப்பாற்றுவது அப்படிங்கிறத நம்ம ஒரு பல விஷயங்கள் பல நிகழ்வுகளால நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? he is seeking பொலிட்டிக்கல் அசைலம் அப்படின்னு பேசுவாங்க. பொலிட்டிக்கல் அசைலம், ஓடி போய் அந்த நாட்டினுடைய தூதுக அமைச்சுக்குள்ள போய் உட்காந்துருவாரு. தன்னை இந்த நாட்டுல யாரோ ஒருத்தன் துரத்திட்டு வராங்க, கொல்ல போறான்னு குடுகுடன் அந்த நாட்டினுடைய அமைச்சுக்குள்ள போய் தூதர அமைச்சுக்குள்ள போய் உட்காந்துக்குவோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அந்த நாடு இவனை காப்பாத்தி அப்படியே எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டு போகும். இன்னி வரைக்கும் சரணாகதிங்கிறது இருக்கு இல்லையா? அப்ப எவனோ ஒருத்தன் சரணாகதின்னு போய் அடைந்து விட்டால் அவனை காப்பாற்றக்கூடிய தர்மம் இது எங்கேருந்து வந்தது? சனாதன தர்மம் தான் இதற்கு அடிப்படை. இன்னைக்கும் அது வழக்கில் இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய வழக்கம் எங்க இருந்து வந்தது? சனாதன தர்மத்திலிருந்து தான் வந்தது. காரணம் தோவிதருடைய இது சொல்லுது, சரணாகதியை நாம் காப்பாற்ற வேண்டும், நம்ம செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா பேசு. அப்போ நாம எந்த நிலையிலும் கைவிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. சரியா? அடுத்தது, நான்காக சொல்லப்படுறோம். சில நான்குகள் அப்படின்னு பேசுறோம். சில நான்குகள் என்ன? நான்குகளை நாம சரியா செய்யணும், எதை நாம செய்யக்கூடாது அப்படின்னு பேச போறோம். எந்த வலிவான அரசனும் இந்த நான்கை தவிர்க்க வேண்டும் என்று சொல்றான். என்ன சொல்றான்? இப்போ ஒரு அரசன் இந்த 4 விஷயங்களை தவிர்க்க வேண்டும். அதுவும் எதுல அப்படின்னா, ஆட்சியை பற்றி திட்டமிடுதலில் மந்திர ஆலோசனைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இதை அநேகமாக தவிர்க்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்பனா இது எது பேசிக்கா யாரை பத்தி பேசுது அப்படின்னா, யார் உன்னுடைய அமைச்சர்கள், அவர்களுடைய தகுதி எப்படி இருக்கணும்னு பேச போற விதுரன். ஏன்னா உன்னை சுத்தி இருக்கிறவனை பேஸ் பண்ணித்தானே உன் அறிவு இருக்கும். துரியோதனுடைய அறிவை எப்படி வச்சு சொல்லிடலாம்? சகுனியை வச்சு சொல்லிவிடலாம். துரியோதனுடைய அறிவு எதை பற்றி சொல்றோம்? சகுனியை வச்சு சொல்லிடுறோம் இல்லையா? சகுனியினுடைய ஒரு தூண்டுதலே துரியோதனன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப அவனுடைய புத்தி எப்படி இருக்குங்கிறத நம்ம பேசுறோம். இப்ப அவனை சுத்தி அவனுக்கு அறிவுரை செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை வச்சே அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு சொல்ல முடியுமா இல்லையா? ஆகவே ராஜாவுக்கு எப்பேற்பட்ட மந்திர ஆலோசனை தேவை, எப்படி இருக்கணும், எதை தவிர்க்கணும் என்று பேசுகிறான். அப்போ அதுல என்ன சொல்றான்? நம்பர் 1, எவனை சேர்க்க கூடாது, எவனை மந்திரியா வச்சுக்க கூடாது? சுய அறிவு இல்லாதவனை. ஒரு மந்திரி எப்படி இருக்கணும்? சுய அறிவோடு இருக்கணும். அவனுக்கு தெளிவு இருக்கணும். அவனே கேட்கறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கேத்தாப்புல ஓடுறவனா இருந்தா சரியா வராது இல்லையா? அவனுக்கு சுய அறிவு தேவை.
அடுத்தது, வெகு நேரம் சிந்தித்து 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 சிந்தித்தே பொழுதை போக்குகின்றவனை அப்படி போடுறாரு பாருங்க விதுரன். அதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்றோம்னு ஒருத்தன் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். பேசிக்கிட்டே இருக்கிறான் பேசிக்கிட்டே இருக்கிறான் பேசிக்கிட்டே இருக்கிறான் பேசிக்கிட்டே இருக்கிறான் பேசிக்கிட்டே இருக்கிறானே தவிர முடிவே பண்ண மாட்டேங்கிறான். இன்னும் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தா, என்னைக்கு நீ சிந்தனையை முடிச்சு செயலாக்கத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி அது செயல் திட்டம் வெற்றி வந்து என்னைக்கு நீ கொண்டு போற? வர்றதில்லை. இப்போ யூ கேனாட் வேஸ்ட் யுவர் டைம் இன் ஜஸ்ட் பிளானிங் இட் செல்ஃப். நான் உட்காந்து திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா வேலையை செய்யணும் இல்லையா? எக்ஸிகியூஷன் ஒரு வேலை வருது இல்லையா? அப்போ சிந்தித்து கொண்டே இருக்கிறேன்னு நேரத்தை கடத்துபவனும். அப்ப என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வரான் விதுரன்? சிந்தனையை கூட நீட்டிக்காத, கடகடன் முடிவை எடு இல்லையா? சிலர் முடிவே எடுக்க மாட்டாங்க. பார்த்திருந்தா இதுக்கு கையெழுத்து போடலாமா வேண்டாமா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சரியா? தெளிவாவே முடிவு எடுக்க மாட்டோம், குழப்பிக்கிட்டே இருப்போம். எந்த செயல் திட்டத்தும் நேரடியாக செய்ய மாட்டார்கள், குழப்புவோம். இதை செய்யலாமா வேண்டாம், இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாம், இது மாதிரி செய்யலாமா அது மாதிரி செய்யலாமா, இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா வேலை நடக்கும். துணிந்து எடுத்து செயல்படுத்தி கொண்டு போக வேண்டும் இல்லையா? அப்ப யாருக்கு இந்த கன்ஃபியூஷன் வருது? நிறைய நீ போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தன்னா வேலை நடக்காது. குழப்பம் இல்லாத ஒருவனாலேத்தானே கடகடன் வேலையை செய்ய முடியும். அப்ப தெளிவு சிந்தனை வேண்டும்ங்கிறான். தெளிவு சிந்தனை வேண்டும். எப்படி முடிவெடுக்கிறது? பட்டார்னு எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? போறாரு ஒரு நாள், இப்படி ஒரு தலைவன் அப்படி கார்ல போயிட்டு இருக்கான், ரயில்வே கேட்டு போட்டுட்டான். ரயில்வே கேட்டு போட்ட உடனே அப்படி நிக்கிறான். நின்னா அந்த பக்கத்துல ஒரு பையன் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அந்த காரிலே இருந்தவர், அந்த பெரியவர், ஏன்பா இவன் பிள்ளைக்கு இப்ப பள்ளிக்கூடம் போகலையா, அவனை கூப்பிடுறா அப்படிங்கிறார். அவருடைய செக்ரட்டரியா இருக்கிறவர் ஓடி போய் அந்த பிள்ளைய கூப்பிடுறான். இங்க வாப்பா, ஐயா கூப்பிடுறார். வர்றான் அந்த பையன். ஏண்டா கண்ணா, பள்ளிக்கூடம் போகலையா? பள்ளிக்கூடம் போகாம ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கே அப்படின்னு கேட்ட உடனே, அவன் வந்தவன் கார்ல யாருன்னு தெரியல. அவன் சொன்னான், நான் பள்ளிக்கூடம் போனா நீயா சோறு போடுவ? எனக்கு எவன் சோறு போடுவான்? நான் போனா தானே எனக்கு சோறு. கேட்டவர் காமராஜ். கார்ல உட்கார்ந்து, முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கார், கார்ல உட்கார்ந்து இந்த பொருளை கேட்கிறார். அவரோடு வந்தவர் கல்வி அமைச்சர். ஆன் த ஸ்பாட் டிசிஷன், கார்ல டிசிஷன். பிள்ளைகள் எல்லாம் சாப்பாட்டுக்கு வரமாட்டேங்கிறதுக்காக வேலைக்கு போதுரா, போடுற சாப்பாட்டன்னா திட்டம் போட்டா உடனே மதிய உணவு திட்டம் வந்தது பாருங்க. எடுத்தா முடிவை ஒரே நிமிஷம் எடுக்கணும். தெளிந்து முடிவை தீர்க்கமாக எடுப்பவன் தான் சரியானவன். இந்த முடிவை எடுக்க துணிவு எடுத்தானா இல்லையா? அவர் போட்ட திட்டம் தான் இன்னி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அவன் கட்டின அணைதான் இன்னி வரைக்கும் இருக்கு. அவர் போட்ட செயல் திட்டங்கள் தான் இன்னி வரைக்கும் தமிழகத்திலே பெரிய பெரிய செயல் திட்டங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. படிப்பறிவு இல்லாத காமராஜர் செய்த திட்டங்கள் இன்னும் நிறைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சிந்தனை தெளிவு வேண்டும். உட்கார்ந்துக்கிட்டு திட்டம் போடுறேன் திட்டம் போடுறேன் திட்டம் போடுறேன்னு உட்கார்ந்து இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. முடிவெடுக்க தெரிய வேண்டும். அப்போ சிந்தித்தே பொழுதை போக்காமல் செயல்முறையை தாமதிப்பவர்கள், சோம்பல் மிக்கவர்கள் இல்லையா? சோம்பல், எதுக்கெடுத்தாலும் பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், நாளானைக்கு பாத்துக்கலாம், தள்ளி விடுற வேலையை, சரி வரும்போது பார்த்து, அப்படின்னு எல்லாவற்றையும் சோம்பலோடு இருப்பதும், யோசிக்காமல் தலையாட்டி முகஸ்துதி செய்பவர்களை நம்புவோர்களும். சிலருக்கு என்ன பார்த்திருக்கீங்களா, உங்களை மாதிரி அறிவு இருக்கா அப்படின்னு சொன்னோம். அப்படியா, சரி சரி நீ சொன்னா சரி, அவ்வளவுதான். அவன் இவன் தலையாட்டினான் அவனுக்கும் ஓகேன்னுவான், அவன் தலையாட்டினா அவனுக்கும் ஓகேன்னுவான். எவன்லாம் எதை சொல்றானோ அதையெல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. முகஸ்துதி செய்வதனால் சரி வர, முகஸ்துதி செய்வதனால் சரி வராது. இதெல்லாம் நம்ம சில தலைவர்களை வைத்துதான் நம்ம இந்த பொருள்களை எல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் இப்ப நம்ம சொல்லும் போது விதுர நீதியில இப்படிதான் தலைவர்கள் இருந்தார்களா? என்ன இருந்தார், ஒருத்தர் இருந்தார் எனக்கு தெரிஞ்சு.
நான் படித்த வரலாற்றிலே காமராஜரை தவிர எனக்கு வேற பெருசா தலைவர்களை பற்றி பெருசா தெரியல. காமராஜர் என்பவருக்கு இந்த இலக்கணம் பொருந்தும். ஒருத்தன் வந்து உட்கார்ந்துகிட்டு ஐயா மாதிரி ஒரு ஆட்சி உண்டான். நான் நேரடியா சீஃப் மினிஸ்டர் இதுல உட்கார்ந்து இருக்கார் முதலமைச்சரா செக்ரட்டேரியட்ல. ஐயா மாதிரி பெரிய பெரிய தலைவர் மாதிரி ஒருத்தர் உண்டா? அதுல உனக்கு என்ன வேணுங்கிறேன், எதுக்காக வந்து இப்ப என்ன இதெல்லாம் பேசிட்டு இருக்கேங்கிறேன். பளிச்சுன்னு கேட்டார். நீ என்னத்துக்கடா என்ன வந்து இப்ப பாராட்டிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? எதுக்காக நீ வந்து என்ன பாராட்டுறப்போ? அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவையில்லாம நீ வந்து என்னத்துக்கு நேரா செலவு பண்ணிட்டு வந்து செக்ரட்டேரியட்ல பார்த்து காமராஜர் போல் இருப்பது உண்டா, வாழ்க்கையிலே உண்டான்னு பேசுறேன்னு அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ உனக்கு வேலை நடக்கணும், அதுக்காக தானே வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணுங்கிறேன், எதுக்கு தேவையில்லாம இங்க வந்தேங்கிறேன். இப்படிதான் பேசுவார். அவர் பேசுறது எல்லாம் விருதுநகர் பாஷையில நாடாரனுடைய சமுதாயத்தினுடைய பாஷையினுடைய ஒரு 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 விதமான தமிழாத்தான் இருக்கும். அதனால அப்படிதான் பேசுவாரு. என்ன வேணுங்கிறேன், எதுக்காக வந்திருக்கிறேங்கிறேன் அப்படின்னாரு. அவன் எழுந்து போயிட்டான். சரி, இவரோட பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன காரணம்? முகஸ்துதி செய்வதை நம்புவது இல்லை. நீ ஏதோ ஏதோ வந்து என்ன ஜால்ரா பண்றதுக்கும் என்னோட முகஸ்துதி செய்வதனால உனக்கு ஏதோ வேலை நடக்குங்கிறதுக்காக நீ வந்து பேசிட்டு இருக்க, எனக்கு சரிப்பட்டு வராது. அப்படி ஒன்றை தெளிவாக தெரிந்து கொண்டு ஒரு அரசன் இருக்க வேண்டும். இப்போ ஒரு அரசனுக்கு என்ன 4 விஷயங்கள் என்ன சொல்றான்? சுய அறிவு குறைந்தவர், வெகு நேரம் சிந்தித்துக் கொண்டே செயலை செய்யாமல் இருப்பவன், சோம்பலோடு இருப்பவன், இல்லையா, முகஸ்துதி செய்பவர்களை நம்புபவன். இந்த 4 பேரோடு சேர்ந்து ஒரு அரசன் எந்த விதமான முடிவையும் எடுக்க கூடாது, இல்லையா? எந்த விதமான முடிவையும் அவன் எடுக்கக்கூடாது. இதனுடைய ஒரு நீட்சியாக வள்ளுவனும் பேசுகின்றான். வள்ளுவன் என்ன சொல்றான்? நெடுநீர் மறதி மடி துயில் 4ம் கெடுநீராய் காமக்கலன் என்று பேசுகிறான். என்ன சொல்றான்? நெடுநீர் மறவி மடி துயில் 4ம். காலம் நீட்டுதல் நெடுநீர், தேவையில்லாத டிலே பண்றது. சோம்பல், மறதி, அளவு மீறிய தூக்கம், இது எல்லாம் என்னங்கிறான்? கெடுக்கின்ற தன்மையை கொண்ட இயல்பை விரும்பக்கூடியவர்கள், அவர்கள் விரும்பி ஏறக்கூடிய மரக்கலம் என்று பேசுகின்றனர். இது வள்ளுவனுடைய வாக்கு, நான் சொல்லல. நெடுநீர் மறவி மடி துயில் 4ம் கெடுநீராய் காமக்கலன் என்று பேசு. அப்ப என்ன அர்த்தம்? இவைகள் எல்லாமே நம்மை மேல் நோக்கி செல்லாது. இதெல்லாம் நமக்கு ஒரு அழிவை தரக்கூடியதாக இருக்கும். அதை விதுரனும் பேசுறான். ஆக இதை தெரிஞ்சுக்கோ திருதராஷ்டிரா, இதனாலும் பண்ணக்கூடாது. அப்ப அதுல பிரச்சனை இருக்கு. என்ன காரணம்? திருதராஷ்டிரனுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஒரு முடிவை சரியா பண்றது இல்ல, சோம்பலோட உட்காந்துருக்கான், இவனுக்கு முகஸ்துதி செய்யறவனோட தான் சேர்ந்துட்டு இருக்கான். இது எல்லாமே திருதராஷ்டிரனும் செய்யக்கூடிய விஷயங்கள். அதனால இவருக்கும் அது சரியாக வரும், இல்லையா? அடுத்தது, எந்த ஒரு 4 விஷயங்களை இல்லத்தான் என்று சொல்லக்கூடியவன், இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவன் செய்ய வேண்டும். இது கூட நம்முடைய வள்ளுவரும் இந்த வாக்கை அப்படியே எக்கோ பண்ணியிருக்காரு. இல்வாழ்வான் அப்படிங்கிறவருடைய ஒரு ஒரு சொல்லாற்றலிலே, ஒரு குறள் அதிகாரத்திலே இல்லறவியல்ல நமக்கு பேசியிருக்கார். அதே விஷயங்களை அழகாக விதுரனும் சொல்றார். வயது முதிர்ந்த உற்றார், சரியா, வயது முதிர்ந்த உற்றார், நொடிந்து போன நற்குல பண்புள்ளவர்கள், ஏழையான நண்பன், மக்கட்பேரற்ற சகோதரி, இவர்கள் எல்லோரும் உன்னுடைய குடும்பத்திலே ஒரு இல்லத்தான் என்பவன் போற்றி பாதுகாக்க வேண்டியவர்கள். ஒரு இல்லத்திலே இருக்கக்கூடியவன், இல்லற தர்மம், இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் யார் யாரையெல்லாம் வச்சு பார்க்கணும்? வயது முதிர்ந்த உற்றார்கள், பெரிய நம்மளுடைய உறவினர்கள். அதுபோல நொடிந்து போனவர்கள், எல்லாம் நல்லா இருந்தாங்க, பாவம் திடீர்னு ஏழ்மை நிலை வந்துட்டு, நமக்கு தெரிந்தவர்கள், சுற்றத்தார்கள், பாவம் கஷ்டப்படுறாங்க, அவர்கள். நல்ல நண்பன் ஏழையா போயிட்டான், என்ன பண்றது? அவன் நண்பனையும் சேர்த்திருக்காரு விதுரன், நண்பனையும். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? மக்கட்பேரற்ற சகோதரி, இந்த வார்த்தையும் சேர்த்திருக்காரு விதுரன். அழகான வார்த்தை. என்ன சொல்றாரு? கல்யாணம் பண்ணி வச்சுட்டப்பா, உன் சகோதரிக்கு குழந்தைகள் இல்லை, அப்ப அதனால அவளை விட்டுட முடியுமா? நீ தாண்டா அவளுக்கு பாதுகாப்பு.
கூட்டிட்டு வா, வச்சுக்கோ, நீ பாதுகாக்க வேண்டாமா? விதுரன் நீதியை சொல்றான் பாருங்க. அப்போ இது எல்லாமே இல்லற தர்மத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள். யார் ஒரு இல்லத்தான் இவைகளை எல்லாரையுமே அவன் பாதுகாக்க வேண்டும் என்பது சொல்லப்படும் இல்லையா? இல்வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாரு இல்லையா? இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் துணை யாருக்கு? துறந்தாருக்கும் துவ்வாதாருக்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அதுல ஒரு அழகாக ஒரு விஷயத்தை பேசுவார். என்ன சொல்றார்? தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கும் ஐம்புலத்தாரும் ஓம்பல் தலை. சரியா? தென்புலத்தார்னு சொல்லும் போது இங்க பித்ருக்களையும் சேர்த்து சொல்றார். வள்ளுவர் சொல்லும் பொழுது உங்களுடைய பித்ருக்களையும் சேர்த்து சொல்றார். பித்ருக்களையும் செய்து தெய்வம் விருந்து வர்றவங்க ஒக்கல் உன்னுடைய உற்றத்தார்கள் சுற்றத்தார்கள் தான் உன்னையும் பாதுகாக்க வேண்டும். அது இல்லற தர்மம்னு பேசிட்டார். அப்ப இது இல்லத்தானுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இந்த நான்கையும் அவன் பாதுகாக்க வேண்டும். சரியா? அப்படி அவனுடைய விஷயங்களை பார்க்க. எது நான்கு உடனே பலன் தரும்? திருதராஷ்டிரன் கேட்கிறான். எது நான்கு உடனே பலன் தரும்? சரிப்பா, நீ 4 சொல்லிட்ட. ஒரு இல்லத்தானுக்கு என்ன 4 இருக்கணும்னு சொல்லிட்ட. இப்ப எந்த 4 உடனே அவனுக்கு ஒருவனுக்கு பலன் தரும்? அப்ப சொல்றான் விதுரன், எழுதிக்கோ. என்ன? நீ ஒரு 4 விஷயங்களை வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். என்ன? தெய்வத்திடத்திலே வைத்திருக்கக்கூடிய சங்கல்பம், தெய்வத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய சங்கல்பம், மகான்களினாலே வரக்கூடிய அருளாசியும் சக்தியும், கல்வி கற்றவர்களுடைய அடக்கம், கெட்ட செயல்களினால் வரக்கூடிய தீமை, இது எல்லாம் உடனடியா உனக்கு ரிசல்ட். என்ன நாள சொல்றான் பாருங்க அழகாக. தெய்வத்தினுடைய சங்கல்பம், இறை என்கின்ற ஒன்று உனக்கு தரணும்னு முடிவு பண்ணிடுத்துனா, அந்த தெய்வ சங்கல்பம் அப்படி இருக்குன்னு சொன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அது உடனடியாக வரக்கூடிய ஒன்று இல்லையா? அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? அதிர்ஷ்டம்னு சொல்றோம். அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம பேசுறோமா இல்லையா? அதிர்ஷ்டம் சமஸ்கிருத மொழி. திருஷ்யம் அப்படின்னு சொன்னா பார்க்கறதுன்னு பேர். திருஷ்யதக திருஷ்யம், திருஷ்டி அப்படின்னா கண்ணால் பார்ப்பது. ஆதிருஷ்யம் கண்ணால் பார்க்க முடியாதது. ஏன்னா எதுவும் சொல்லாம வர்றது தானே. எனக்கு தெரியாது சார், ஆனா திடீர்னு கிடைச்சதுங்கிறான். அப்ப அதுக்கு பேர் அதிர்ஷ்டம்னு சொல்லும் இல்லையா? அப்போ அதிர்ஷ்டம் என்பது என்ன? தெய்வ சங்கல்பம். அது உடனடியாக பலன் கொடுக்கும். அடுத்தது என்ன சொல்றான்? மகான்களுடைய அருளாசி, அவர்களுடைய சக்தி. பெரிய மகான்கள் இருக்காங்க, வாயால சொல்றாங்க, உனக்கு இது நடக்கும் நடக்கும், பலிச்சு. நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம் இல்லையா? மகான்களுடைய அருளாசி, அவர்கள் சொன்னா அந்த விஷயம் பலிக்கும். கல்வி கற்றவர்கள், கல்வி கற்ற சிறந்தோரின் அடக்கம் என்று பேச. இது ஒரு பெரிய சிக்கலான விஷயம். ஏன்னா படிச்சவனுக்குள்ள அடக்கம் வர்றதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா தான் இருக்கு இன்னை தேதியில. என்ன காரணம்னா, படிச்சாலே ஒரு அடக்கமின்மை வருது, ஆணவம் வந்துடுது. ஆணவத்தினாலே எனக்குத்தான் தெரியுங்கிற ஒரு சமாச்சாரம் வந்துடுறது. அதனால என்ன ஆகுது? கல்வியினாலே செருக்கு ஏற்பட்டு, கல்வியின் செருக்கினாலே மற்றவர்களின் மீது ஒரு அவநம்பிக்கையும் மதிப்பு இல்லாமல் போவதும் வரும். ஆனா விதுரன் என்ன சொல்றான்? கல்வி கற்ற சிறந்தோரின் அடக்கம். அப்ப கல்வி கற்ற சிறந்தோர்னா யார் அர்த்தம்? கல்வியை கற்பது மட்டுமல்ல, அதன்படி வாழ்கின்றவர்கள்னு அர்த்தம் சிறந்தோர்னா இந்த இடத்துல. இப்ப அப்பேற்பட்டவர்களுடைய அடக்கம். அதுக்கடுத்து ஒரு நெகட்டிவ் வார்த்தை போட்டார். என்ன? கெட்ட செயல் சென்ற பத்தியாப்பா, அதனால் வரக்கூடிய தீமை. ஒரு கெட்ட செயல் செய்வதனால் வரக்கூடிய தீமை, அந்த அழிவு, இது எல்லாமே கடகடன் பலன் கொடுத்துரும். இன்ஸ்டன்ட் ரிசல்ட். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம்? இன்னைக்கு தேதியில போடணும்னா நம்ம கூட எழுதுறோம் இல்லையா? இன்ஸ்டன்ட் கர்மா அப்படின்னு எழுதுறோம். இன்ஸ்டன்ட் கர்மா. என்ன இன்ஸ்டன்ட் கர்மானா? இவை 4ம் இன்ஸ்டன்ட் கர்மா.
இது நான்கும் நமக்கு உடனடியாக பலன் தரக்கூடியது. ஆகவே இதை நாம என்றைக்குமே பார்த்து அதுக்கேற்றது போல் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை வாழ வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ அடுத்ததாக 5 அப்படின்னு சொல்ல போறார். இப்ப 5 சொல்ல போறார். சில விஷயங்கள், சில 5கள். ரைட். யாருக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும்? யாருக்கெல்லாம் நாம் பணிவிடை செய்ய வேண்டும்? பணிவிடை செய்யறதுல யார நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருக்கணும்? ப்ரையாரிட்டி அப்படின்னு இல்லையா? பணிவிடை செய்வதில் ப்ரையாரிட்டி இருக்கு இல்லையா? அப்ப யாருக்கு நம்ம டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? அதுக்கு ஒரு லிஸ்ட கொடுக்கிறார் விதுரன். என்ன? முதல்ல தாய் தந்தை போட்ட. தாய் தந்தை, சரியா? மூன்றாவதாக அக்னி. அக்னினா தேவதைன்னு வச்சுக்கலாம், தெய்வம். அடுத்தது ஆத்மா, உன்னை. அதுக்கடுத்ததாக குரு, உனக்கு யார் ஆச்சாரியனோ அவன். இந்த 5வர்களுக்கும் நீ என்ன செய்யணும்? எப்பொழுதும் யூ ஷுட் பி ரெடி டு டூ யுவர் டியூட்டி. நீ பணிவிடை செய்ய தயாராக இருத்தல் அவசியம். சரியா? இவங்க 5 பேருக்கும் எப்பவுமே மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே இவங்களுக்கு சுணக்கமே காட்டக்கூடாது. தாய் தந்தை அவர்களுடைய ஒரு பக்தி, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவரச் செய்வது இல்லையா? கிருஷ்ணர் ஒரு முறை அவையில உட்கார்ந்திருக்கார் துவாரகையில. நாரதர் எப்போதுமே திரிலோக சஞ்சாரின்னு சொல்றது நாரதனை. திரிலோக சஞ்சாரின்னா என்ன அர்த்தம்? 3 உலகத்துல சுத்திக்கிட்டே இருப்பார் இல்லையா அவரு? அதனால தானே நாரதர்னு பேர். சுத்திட்டு வர்றவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் தான் அந்த காலத்து ரிப்போர்ட்டர் மாதிரி, பிபிசி ரிப்போர்ட்டர், CNN ரிப்போர்ட்டர் மாதிரி. அங்கங்க என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் அங்கங்க உருவி விஷயத்த சொல்லக்கூடியவர். அதெல்லாம் போய் அந்த ரிப்போர்ட்டர் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு கிருஷ்ணரிடத்துல வரார். அவையில உட்கார்ந்து இருக்கார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டு துவாரகையில சந்தோஷமா இருக்கார். என்னப்பா இப்படி நடக்குது ராஜாங்கத்துல? அதனால என்ன? எல்லாம் நல்லா செம்மையாக போய்கொண்டிருக்கிறது. மக்கள் அதிலையும் பெரிய பெரியவங்க எல்லாரும் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய மக்கள்ல நிறைய பேர் இருக்காங்களா? அதெல்லாம் நீ யாரு என்ன வேணா சொல்லுப்பா, ஒருத்தனை நான் சொல்றேன், அவனுடைய பக்திக்கு யாரும் பக்கத்துல வர முடியாது. என்ன நீ இப்படி சொல்ற? கிருஷ்ணருக்கு ஆச்சரியம். அப்படியா இருக்காங்க இந்த உலகத்துல இப்போ? ஆமா ஆமா. அவன் பக்தி, தன் தாய் தந்தைக்கு அவன் செய்கின்ற பக்திக்கு யாரும் பக்கத்துல போக முடியாது. அது யாருப்பா? அது நான் போய் பாக்குறேன், நீ சொல்லு. அதுவா? ஒண்ணும் இல்லை. ஆனா நீயே ராஜா பாவம், நீ போயிடணும். இல்ல இல்ல பரவாயில்ல, நீ சொல்லு, நான் போகணும்ட்டான். கிருஷ்ணருக்கே ஒரே இன்ட்ரெஸ்ட். யாரா அது? நம்முடைய ராஜாங்கத்திலே இருக்கக்கூடியவன், நம்முடைய அரசாட்சியின் அதிகாரத்துக்குள்ளே உட்பட்ட ஒரு மாநிலத்தில் இருக்கிறானே, யாராவன்? அதிலும் பெற்றோரின் பக்தியோடு இருக்கக்கூடியவன் யாராவன்? போய் பார்க்கணும். ஓ, அதுக்கு நீ இந்த இடத்துக்கு போன? எங்க? மராட்டா தேசத்துக்கு போகணும். அங்க ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ள போ. அந்த ஊருக்குள்ளே அவன் இருக்கான். சரி போ. தேடிக்கிட்டு வர்றான். வந்த உடனே வீடு சின்னதா ஒரு குடில் மாதிரி இருக்கு. அந்த குடில் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அவனும் அவனுடைய மனைவியும் ருக்மணியும் நிக்கிறாங்க. உள்ளே இருக்கக்கூடியவனை கூப்பிடுறான் கிருஷ்ணன். ஏன்பா, யார் இருக்கீங்க வீட்டுக்குள்ள? உள்ள இருந்து ஒரு குரல் மட்டும் கேக்குது. யார் வந்தது? யார்? நான் துவாரகையின் அரசன் கிருஷ்ணன் வந்திருக்கிற, வாசல்ல நிக்கிறேன். அப்படியா? அங்க பக்கத்துல ஒரு செங்கல் இருக்கு, அதை எடுத்து போட்டு அது மேல நில்லு, அது மேல நில்லு. நான் என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன், முடித்து விட்டு வந்து உன்னை பார்க்கிறேன். வந்தது ராஜா, தெரியும் அவர் பரம்பொருள். செங்கல் மேல நிக்க சொல்லிட்டான். கைய செங்கல் மேல ருக்மணியும் இவரும்
இப்படி இடப்புல கைய வச்சுக்கிட்டு அப்படி நிக்கிறாங்க. அவர் உள்ளுக்குள்ளே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் குரல் கொடுக்கிறார். என்னப்பா? இல்ல, என்னுடைய தாய் தந்தையர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, பரிமாறிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரி, கிருஷ்ணர் நின்று கொண்டிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி இப்ப சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, இப்ப என்ன அடுத்தது? அவங்க சும்மா தானே இருப்பாங்க, வந்து பார்க்கலாமே. என்னப்பா? இல்ல, என்னுடைய தாய் தந்தையர்கள் சாப்பிட்ட பிறகு அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். தூங்கித்தானே இருக்கிறாங்க, நீ வாயன். இல்ல, என் மடியில் தலை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள், நான் எழுந்து வர முடியாது. அவங்களுடைய பக்தியை பார்த்து கிருஷ்ணர் நின்னுட்டாராம். அந்த நின்ன இடத்தின் பேர் பண்டரிபுரம் என்று பெயர். உள்ளே இருந்து குரல் கொடுத்தவனுக்கு பேர் விட்டலன் என்று பெயர். அதனால தான் அங்கே பாண்டுரங்கனாக, ரகுமாயி விட்டலாக அவர்கள் இருவரும் செங்கலின் மேலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ பக்தி, தாய் தந்தையரின் மீது இருக்கக்கூடிய பக்தியை பார்க்கறதுக்கு கிருஷ்ணரே இறங்கி ஓடி வந்திருக்கார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பக்தன் தன்னுடைய தாய் தந்தையரின் இடத்திலே வைத்திருந்த மரியாதையை, அவர்கள் மேல் வைத்திருந்த பக்தியை, அவர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டை பார்ப்பதற்கு பரம்பொருளான கிருஷ்ணன் ஓடி வந்திருக்கான்னு சொன்னா, அதைத்தான் விதுரன் இங்கே எடுத்து சொல்றான். தாய் தந்தையருக்கு செய்யணும். எப்போதுமே சோர்வே வரக்கூடாது. முதல் வேலை ஓடினும். அதனால்தான் அதை முதல்ல போட்டிருக்காரு, தாய் தந்தை. அடுத்தது தேவதைகள், அடுத்தது ஆத்மா, அது குரு. இவர்கள் 5 பேரையும் நீ எப்பவுமே பணிவிடை செய்வதற்கு தயாராக இரு. எந்த விதத்திலும் நீ என்ன பண்ணக்கூடாது, சுணக்கமே காட்டாது. என்றைக்குமே நீ அதுக்காக முகம் சுளிக்க கூடாது. அப்படி இருந்தா நம்முடைய வாழ்க்கையில் சுகம் இருக்கும் அப்படிங்கிறத அழகாக சொல்ற. அடுத்த 5 பேரை நீ எப்பொழுதும் துதித்தால், வழிபட்டால் புகழ் பெறுவாய். யார்? தேவர்கள், பித்ருகள், மனிதர்கள், துறவிகள், அதிதிகள் என்று சொல்லக்கூடிய விருந்து. இப்படி 5 பேர்களை நாம எப்பவுமே வழிபட வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். இப்ப 5 பேரை நாம என்னைக்கும் விடாம வழிபட்டால் உனக்கு புகழ் என்பதும் ஏற்படும். உனக்கு புகழ் அப்படிங்கிறது என்றைக்குமே நிற்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த 5ஐயும் நம்ம எப்பொழுதும் விடாம செய்யணும். அடுத்தது, அப்போ எப்போதுமே நீ உன்னை தொடர்ந்து வரக்கூடிய 5 பேர் யார் என்று திருதராஷ்டிரன் கேட்க. நீ 5 பேரை சொல்லிட்ட, யாரை வழிபடணும்னு சொன்ன, என்ன பண்ணணும்னு பேசியிருக்க. இப்போ உன்னை தொடர்ந்து வரக்கூடிய 5 எது? ரொம்ப சிம்பிள். அவர் சொல்றார், இந்த 5 பேரை நீ எங்க போனாலும் உன்னை தொடர்ந்து வரக்கூடியவர்கள், உன்னோடு தொடர்பில் இருப்பவர்கள். யார்? உன் நண்பன், உன் எதிரி. உனக்கு நண்பனும் அல்லாமல் எதிரியும் இல்லாமல் இருக்கக்கூடிய, நடுவாக இருக்கக்கூடியவன், உன்னை அண்டி வாழ்பவன், உன்னை அண்ட வேண்டுபவன். இந்த 5 பேரும் உன்னை சுத்தி இருப்பான். உன்னை எப்பவுமே தொடர்ந்து கொண்டு வருவார்கள். உன்னால் ஆதரிக்க வேண்டும் என்று வரக்கூடியவர். அப்போ உன்னுடைய நண்பன், உன்னுடைய எதிரி. எதிரியும் உன்னை மறக்க போறதில்லை, உன்னை தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போறான், இல்லையா? உன்னை தொடர்ந்து கொண்டு இருப்பவன் உன்னுடைய எதிரியும் கூட. உன்னுடைய நண்பன் உன்னை தொடர்க்க போகிறான், உன்னை எதிர்ப்பவனும் தொடர்க்க போகிறான். உனக்கு நண்பனும் இல்லாமல் எதிரியுமா இருக்கக்கூடிய, நடுவாக இருக்கக்கூடியவனும் உன்னோட தான் இருக்க போறான். ஏன்னா நடுநிலையாக இருப்பவர்களும் இருக்கிறார். உனக்கு பிளஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது, ஆனாலும் அவங்க இருக்காங்க. உன்னை நம்பி வாழ்பவர்கள், உன்னை வந்து சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவர்கள் எல்லோருமே உன்னால் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். அதனால உன்னை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். சரியா? அப்போ எதை ஒருவன் சரியாக அடக்க வேண்டும், எதை ஒருவன் தான் கையகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற பேச்சு திருதராஷ்டிரன் கேட்க. அப்ப சொல்றான், மனிதனுக்கு இருக்கக்கூடிய 5 இந்திரியங்கள், அந்த 5 இந்திரியங்களையும் அவன் சரிவர பாதுகாக்க வேண்டும். அது சரியா பாதுகாக்கலேன்னு சொன்னா என்ன சொல்றான்? ஒரு
தோல் பையில ஓட்டை ஏற்பட்டுச்சுன்னா அது எப்படி தண்ணீரை கொல்லாதோ அதுபோல் அது வழியாக எல்லா அறிவும் கசிந்து போய்விடும். அப்போ உன்னால அந்த அறிவை தேக்கிக் கொள்ள முடியாது. எந்த ஒரு புலன் உனக்கு உன்னுடைய கண்ட்ரோல்ல இல்லையோ அந்த புலனின் வழியாக உன் அறிவு கசிந்து விடும் என்று பேசுகின்றார். இது ஒரு பெரிய விஷயம், நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. கண் உன் சொல் பேச்சு கேட்கல, அப்ப என்ன அர்த்தம்? எதையோ பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு. இதுக்கு அடுத்தது அது, அதுக்கு அடுத்தது அது, அதுக்கு அடுத்தது அது. அப்போ எதையும் தங்கிக் கொள்ள, அது உள்ளுக்குள்ள வைப்பதற்கு வசதி இல்லை. காது சரியா கேட்கல, அது அதனுடைய உன்னுடைய சொல் பேச்சை கேட்காத காதாக இருக்கு. வாய் உளறிட்டே இருக்கு, எதையும் சரியாக தெளிவாக பேசாத ஒன்று. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அவயங்களால் அவர் என்ன சொல்றார்? எதையும் தக்க வைக்க முடியாது. அறிவு என்பது நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும். ஆகவே இது சரியா வராது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார். அடுத்தது அழகாக விதுரன் ஒரு வார்த்தை சொல்றான். இப்போ ஆற சொல்ல போறோம். இந்த ஆறுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றான்னா, இப்போ ஒரு படகுல ஏறுறோம். இந்த படகுல இருக்கிறதே அது ஒரு படகுன்னு வச்சுப்போம். இந்த படகுல தான் ஏறி நம்ம அந்த அக்கறைக்கு போகணும். அந்த படகை ஓட்டுறவன் சொல்றான், சார் இந்த படகுல போலாம், ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த படகுல ஒரு ஓட்டை இருக்கு, அது வழியா தண்ணி உள்ள வந்துடும். அப்படின்னா நம்ம அந்த படகுல ஏறுவோமோ? ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ? போக மாட்டோம். அதுபோல அவர் ஒரு லிஸ்ட் 6 பேரை சொல்ல போறார். விதுரன் சொல்றான், இந்த 6 பேரும் படகுல ஓட்ட விழுந்தவங்க மாதிரி, இவங்களோட நம்ம சேரக்கூடாது. விதுரன் ஒரு 6 பேரை சொல்ல போறான். யாரு அப்படின்னு பார்ப்போம். வேதம் ஓத தெரியாத புரோகிதன். ஆரம்பிச்சிட்டான். எங்க பிடிச்சான் பாருங்க. வேதம் ஓத தெரியாத புரோகிதன். புரோகிதனுக்கு சடங்கெல்லாம் செய்யணும்னு வர்றான், ஆனா வேதமே தெரியாது. அவன் என்னத்தை செய்ய போறான்? வேதம் ஓத தெரியாத புரோகிதன். நாட்டை காக்க தெரியாத அரசன். சரியா? நாட்டை காக்க தெரியாத அரசன். கனிவாக பேச தெரியாத மனைவி. எப்பொழுதும் ஊரை சுற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற கல்வியாளர். சரியா? வைத்தியத்தை தெரிந்து கொள்ளாத வைத்தியர். இவர்கள் 5 பேரையும் நம்பி எந்த வேலையும் செய்யக்கூடாது. காரணம், இவர்கள் எப்படின்னாரு, ஓட்டை விழுந்த மரக்கலம் போல். இவங்களை நம்பி போனா என்ன ஆகும்? நம்மள கடல்ல மூழ்கடிக்கிறது போல, ஆற்றிலே மூழ்கடிப்பது போல வேலையை செய்து விடுவார்கள். காரணம், இவர்களுக்கு தெரியாது. எந்த விஷயமும் சரியா தெரியாதவனை நம்பி நம்ம என்ன செய்யும்? ஆகவே இவர்களை நம்பி நாம் செய்வதிலே பிரயோஜனம் இல்லை என்பதை மிக தெளிவாக பேசுகிறார். இல்லையா? அதனால ரொம்ப முக்கியமாக அவர் சொல்லக்கூடியது, இவர்களை தவிர்க்க வேண்டும். அடுத்த ஒரு 6 சொல்றார். மனித வாழ்க்கையில் சுகம் தருபவை 6. தடையற்ற பொருள் வரவு. தடையற்ற பொருள் வரவு கரெக்டா வரும், அந்தந்த நேரத்துக்கு வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, தடையற்ற பொருள் வரவுன்னு சொன்னாரே தவிர அதிக வரவுன்னு சொல்லல. புரிஞ்சுக்கணும். தடையற்ற பொருள் வரவு நமக்கு வேணுங்கிற போது கரெக்டா வரும். உடல்நிலை, குன்றாத உடல்நிலை, நோய் இல்லாத உடல்நிலை. அன்பான மனைவி. அடங்கி நடக்கின்ற பிள்ளைகள். பயன் தருகின்ற கல்வி. இது ஆறும் ஒருவனுக்கு சுகம் தருபவை.
இல்லையா? இவை ஆறும் சுகம் தருபவை என்று பேசுறாங்க. அப்போ இவைகள் ஆறும் நமக்கு சுகத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், அழகாக அவர் சொல்ற மாதிரி தடையற்ற பொருள் வரவு, நோயில்லாதது, அன்பாக பேசக்கூடிய மனைவி, சரியா, அன்பான மனைவி, அடங்கி நடக்கின்ற மகன், பயன் தருகின்ற கல்வி, இனிமையாக அதை மறந்துட்டேன், இனிமையாக பேசக்கூடிய உற்றார் உறவினர்கள் அவர்களையும் சேர்த்து, இனிமையாக பேசக்கூடிய நம்முடைய இதமாக பேசக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோரும் நமக்கு எப்பொழுதும் சுகத்தை தருபவர்கள். நமக்கு அவைகள் எப்போதுமே நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை தரக்கூடியதான ஒரு விஷயம் அப்படின்னு. இந்த இடத்துல நமக்கு ஔவையாரனுடைய ஒரு பாட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான். ஆனா அந்த பாட்டை நம்ம இந்த இடத்துல நினைவு கூறுதல் ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஔவையார் இனிது அரிது அப்படின்னு சொல்ற இடத்துல கொடிது அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கொடியது என்ன அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்றாங்க? கொடியது கேட்கின் நெடிவடி வேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது. சரியா? கரெக்டா சொன்னாரா முதல்ல? அப்ப வறுமை காசு இல்லை அப்படின்னா அது கஷ்டம். அதனிலும் கொடிது எது? அந்த வறுமையும் எப்போ இருக்கக்கூடாதுங்கிறாங்க ஔவையார், இளமையில் வறுமை. படிக்கிற சமயத்துல மகா தரித்திரம் இது, பாவம். எங்க சாப்பிடுறது, எங்க தூங்குறது, துணி இல்லாம எவ்வளவோ கஷ்டம். இளமையில் வறுமை. அதனிலும் கொடிது என்னது? ஆட்கொண்டா தொழுநோய். அப்போ அது நோய். அங்க நோயும் பற்றி பேசுறாங்க இல்லையா? அப்போ ஆட்கொண்டா தொழுநோய், அவனுக்கு வரக்கூடிய நோயிலே பெரிய நோய், அது தீர முடியாத வியாதியா ஒண்ணு வர்றது, அது ஒரு கஷ்டம். அதனிலும் கொடிது. எப்படி இருக்கிறதுல ஒஸ்ட்லையும் சொல்லிட்டு போறாங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கும் மேல போயிட்டாங்க இல்லையா? இருக்கிறதுலே அதான் ஔவையாருடைய ஒரு சான்ஸ் ஆஃப் ரைட்டிங். அவ என்ன போட்டா, ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு அடுக்கிட்டே போறா. இது கொடிது, இதுக்கு மேல இது கொடுமை, அதுக்கு மேல அது கொடுமை, அதுக்கு மேல ஒரு கொடுமையா போடுறா. என்னன்னா, அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டிர் இல்லையா? அன்பில்லாத பெண்கள். அதை விட ரொம்ப மோசமானது என்னன்னு சொன்னா பாருங்க, அதனினும் கொடிது இன்புற அவர் கையில் உண்பது தானே. அந்த அம்மாவே அன்பே இல்லாமல் அவ சோறு பரிமாறுறான்னா எப்படி இருக்கும்? அதை போய் சாப்பிட்டா சரியா வராதுன்னு ஒரு ஔவை பேசுறா. யாரு? இத்தனைக்கு அந்த அம்மா கல்யாணம் ஆகாத அம்மா, கல்யாணமே பண்ணிக்கல. அந்த அம்மா சொல்லுது, அவர் கையால் இன்புற அவர் கையில் உண்பது தானே. அதை விட மோசமான விஷயம் உலகத்திலே கிடையாது. அப்போ இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் இருக்கு, அதைத்தான் அவர் அழகா சொல்றார். தடையான பொருள் வரவு, தடையற்ற பொருள் வரவு வரணும். நோய் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, ஹிதத்தை தரக்கூடிய மனைவியா இருக்கணும், அன்பாக பேசக்கூடியவர்கள் இருக்கணும், அடங்கி நடக்கின்ற மகன், பிள்ளைகள் இல்லையா? சொல்றா இல்லையா? நம்முடைய இன்னொரு ஆத்திச்சூடியில கூட சொல்லக்கூடியதாக ஒண்ணு வரும் நான் நினைக்கிறேன். ஆத்திச்சூடியே கொன்றை வேந்தன்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும். அழகாக சொல்வாள், ஏவா மக்கள் மூவா மருந்துன்னு வார்த்தை போடும். ஏவா மக்கள் மூவா மருந்து அப்படின்னா என்ன? ஏவா மக்கள் மூவா மருந்துன்னா என்ன? ஏதோ நம்ம படிச்சோம், நம்ம அர்த்தம் புரியணும் இல்லையா? நம்ம எதுவும் சொல்லாமலே நம்ம பிள்ளைங்க செய்யணும். இப்படி நம்ம சொல்லவே வேண்டாம். ஏவாமல், நீங்கள் ஏவாமல், இந்த வேலையை செய்யின்னே சொல்லாமல் அதை குறிப்பால் புரிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் செய்வார்கள் என்று சொன்னால்
அவர்கள் நீ சாகாமல் இருக்கக்கூடிய மருந்துக்கு சமானமானவர்கள் என்று ஔவையார் பாட்டெடுக்கிறார். ஏவா முக்கள் மூவா மருந்து. எப்படி பாருங்க. அப்ப என்ன ஒரு பிள்ளைகளுடைய கடமைகளை வச்சிருக்காங்க இல்லையா? இதுதான் நம்முடைய ஒரு கலாச்சாரத்து பண்பாட்டில வரக்கூடிய ஒரு சமாச்சாரம். அத பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய கடமைகள்ல ஒரு கடமை. அப்போ அப்படி நடக்கும். அப்பா சொல்றார், அம்மா சொல்றாங்க, அடங்கி நடக்கக்கூடிய பிள்ளைகள், சொல்லாமல் வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள், அப்பா அம்மா பேச்ச தட்டாத பிள்ளைகள். எவ்வளவு அழகு. சரியா? துரியோதன உதாரணம் சொல்ல முடியுமா? அப்பா அம்மா பேச்ச தட்டாதவன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அப்பாவுக்கு எதிர்த்தே பேசிட்டு உட்காந்துருந்த, அப்பா என்ன சொன்னாலும் கேட்காம இருந்த ஒரே பிள்ளை. ஆனா அதுவே பாண்டவர்கள் சைட்ல போய் பாருங்க, தருமன் என்ன சொன்னானோ அது கேட்டது போலே நின்றவர்கள் பாண்டவர்கள். அப்பா இல்ல, அப்பா சின்ன வயசுல போயாச்சு. தருமன் தான் எடுத்து நடத்துறான் அந்த குடும்பத்தை. தருமனுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அத்தனை பேரும் வீரர்களாக இருந்தாலும் கூட கஷ்டமே வந்தாலும் அண்ணா சொன்னதை கேட்ட முடிஞ்சு. அண்ணா சொல்லிட்டாரா, சரி டே வேண்டாம் நிறுத்திடுவோம். அர்ஜுனனே சண்டைக்கு நின்னாலும் போகக்கூடாது நிறுத்துவான். பீமா நில்பான். காரணம், தருமன் இடத்திலே அவர்கள் இருந்த ஒரு பெரிய பக்தி. அவர்களுக்கு அந்த சொல்லுக்கு அடங்கியவர்களாக இருந்தார்கள். அதுதான் முக்கியம். அப்போ அடங்கி நடக்கக்கூடிய செயல்பாடு முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டும். இப்போ இதைத்தான் அவர் அழகாக, இந்த ஆறையும் அவர் அழகாக சொல்றார் இல்லையா? நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மை வந்து சேருகின்ற பொழுது அவைகள் நமக்கு நல்லவைகளை தரும், சுகத்தையும் தரும். சுகத்தை தர்றதுக்கும் சிலர் சொல்றார், நோயின்மை, கடனின்மை, உற்றார் உறவினர் இடத்திலே இருந்து பிரியாமை, நல்லோர் இணக்கம், தன் வசதியுள்ள பிழைப்புக்கான வழி, பயமற்ற குடியிருப்பு, இவையாரும் உலக வாழ்க்கையில் சுகம் தருபவை. இது எல்லாமே நமக்கு சுகத்தை தரக்கூடியவை. அப்படி இருக்கக்கூடிய ஒன்று எப்பொழுதுமே ஒருவனுக்கு நல்ல சுகங்களையும் நல்ல விஷயங்களையும் அவனுக்கு அள்ளி தரும். அதனால இந்த 6 விஷயங்களை, நம்முடைய சமாச்சாரங்களை, சுகங்களை நாம சரியா வச்சிருக்கோம். இன்னொரு அழகா பேசுறது இன்னொரு 6 என்ன அப்படின்னா, இந்த 6 அவர் சொல்லக்கூடிய இந்த 6 நபர்கள் இன்னொரு 6 நபர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, அவங்களால இவங்களுக்கு வாழ்க்கை நடக்குது. அது யாருன்னு பார்ப்போம். அதாவது இந்த 6ம் அந்த 6 நபர்கள் யாரு? இன்னொரு 6 நபர்கள் அவர்களினுடைய ஒரு சமாச்சாரத்தினாலே நம்பி இவர்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யாரு அப்படின்னா, நம்பர் 1, கவனக்குறைவாக இருக்கக்கூடியவர்களை நம்பி திருடர்கள். முதல் ஆள். ஏன் திருட்டுத்தனம் நடக்குது? நாம கவனக்குறைவா இருக்கிறதான காரணம். கவனக்குறைவோடு இருப்பதினால் ஏற்படக்கூடிய திருடு. அப்ப திருடர்கள் கவனமின்றி வாழக்கூடியவர்கள் இருக்கும் வரை அவர்கள் இருப்பார். சரியா? ஏன்னா இவன் பார்க்கல, அதனால இவனுக்கு ஈஸி. அதனால இவன் எவனும் பார்க்காதனால இவன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். இப்ப கவனக்குறைவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த கவனக்குறைவு இருக்கிற வரைக்கும் திருடன் வாழ போறான். அத பாருங்க, அழகா சொல்றான். ஒருத்தன் இன்னொருத்தனை நம்பி வாழ்றான். அப்ப கவனக்குறைவு இருக்கிறவனுக்கு திருடன் வாழ்வான். அடுத்தது அழகா சொன்னார், இன்னி காலத்துக்கு அழகாக பொருந்தும் இதுன்னு சொல்றான், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவர். சரியா? இந்த இண்டஸ்ட்ரி என்னைக்கும் கெட்டே போகாத ஒரு இண்டஸ்ட்ரி. எதுலையாவது ஒரு நோய்ங்கிறது வச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். இந்த டாக்டர்ஸும் நோய்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் புதுசு புதுசா. அதுக்கேற்ற மருந்தானது வந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவர் தொழிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ நோய்ங்கிறது இருக்கிற வரைக்கும் மருத்துவம் இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? ஆகவே அதை அழகா சொல்லிட்டார், நோய் என்பது இருக்கும் வரை மருத்துவம் இருக்கும்.
அடுத்தது, காம வயப்பட்டவர்கள் இருக்கும் வரை விலை மாதுகள். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், தெரியும். காமம் என்பது ஒன்று இருக்கும் வரை அந்த சமாச்சாரங்கள் ஓடிட்டு தான் இருக்கு. யாகம் செய்யணும் நினைக்கிற வரைக்கும் ரிக்விகள் என்று சொல்லக்கூடிய அந்தணர்கள், யாகம் செய்யணும் நீங்க நினைக்கிற வரைக்கும் அந்த அந்தணர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அடுத்தது, சண்டேன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அரசன் ஒருத்தர் இருந்துகிட்டு தான் இருப்பான். சண்டேன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அரசன் ஒருத்தர் இருப்பான். அதுக்கு அடுத்ததாக சொன்னார், முட்டாள்னு ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் அறிஞர்னு ஒருத்தன் இருந்துகிட்டே இருப்பான். முட்டாள்னு ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் அறிஞன் என்பவன் ஒருவன் இருந்து கொண்டே இருப்பான். ஆகவே இவர்கள் அறுவரும் இன்னொரு அறுவரை நம்பி வாழ்கிறார். அவர்கள் அந்த தோய்வு நிலையில் இருக்கின்ற வரையில் இந்த அறுவருக்கும் பிழைப்பு இருக்கு இல்லையா? திருடனுக்கு பிழைப்பு இருக்கு, மருத்துவனுக்கு பிழைப்பு இருக்கு, விலைவாதுக்கு பிழைப்பு இருக்கு, யாகம் செய்யக்கூடிய அந்தனுக்கு பிழைப்பு இருக்கு, அரசனுக்கு பிழைப்பு இருக்கு, அறிஞனுக்கு பிழைப்பு இருக்கு. ஏன்? ஆப்போசிட் சைடு மோசமா இருக்கிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்க போகும். ஆகவே இது இந்த ஆறும் எப்பொழுதும் ஒருவனுக்கு இதை செய்து கொண்டே இருக்கத்தான் போகும். அடுத்தது, ஒரு 6 பேரை சொல்றார் விதுரன். இந்த 6 பேர் என்ன, நீ அவர்களுக்கு நீ எந்த விதமான உதவி செய்தாலும் செய்யாட்டாலும் அவர்கள் பணியை அவர்கள் செய்வார். சரியா? அவங்க வேலையை செய்வாங்க. நீங்க அவங்கள பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, பொருட்படுத்தினாலும் சரி, பொருட்படுத்தாவிட்டாலும் சரி, அவர்கள் வேலையை செய்வார்கள். யார்? நம்பர் 1 சொல்றான், ஆசிரியன். ஆசிரியன் என்பவன் என்ன செய்ய போறான்? இந்த மாணவன் நாளைக்கு வந்துட்டான், பெரிய ஆளா வந்துட்டாங்கிறதுக்காக அடுத்த வேலைக்கு போறானா? இல்ல, அவனுடைய தொழில் தான் செய்ய போறான் இல்லையா? நாம நாளைக்கு நல்ல பொசிஷன்ல போய் நின்று, சார் உங்களுடைய ஸ்டூடெண்ட் சார், நான் பெரிய பொசிஷன்ல வந்திருக்கேன் சார் சொன்னா, அப்படியாப்பா சந்தோஷம், நல்லா இருக்கியா, 2 நிமிஷம் பேசுவோமா, சரி காஃபி குடிக்கிறியா, ரைட்டு சந்தோஷம், எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்குப்பா வரட்டுமான்னு போயிடுவோம். அப்ப என்ன அர்த்தம்? உன்னை போல் எத்தனையோ மாணவர்களை அவன் உருவாக்கி கொண்டேதான் இருக்க போகிறான். நீ செய்யல அதுக்காக அவன் பொருட்படுத்த போவது இல்லை. ஆகவே தான் ஆசிரியர்கள் மதிக்கத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். அதான் 4 விஷயங்கள் சொல்லுவாங்க, எங்க பாட்டி அடிக்கடி சொல்ற வழக்கம். 4 விஷயம் சொல்லுவாங்க. ஏனி, இந்த விஷயம், இதுவெல்லாம் இந்த 4 பொருட்கள் எப்பொழுதும் மற்றவனை ஏற்றி விடுமா, மற்றவனை கரையேற்றிவிடும், மற்றவனை ஏற்றிவிடும், ஆனா தான் எதுவும் ஆகாது. சரியா? தன்னுடைய நிலை மாறாது, மற்றவர்களுடைய ஒரு சமாச்சாரத்தை மாற்றிவிடும். என்னன்னா, ஏனி எல்லாரையும் தான் ஏற்றி விடும், தானே ஏறி போதா? ஏனி எங்காவது ஏறி போன மாதிரி பழக்கம் இருக்கா? இல்ல, ஏனி இருக்கிற இடத்துல தான் இருக்கும், மற்றவர்களை ஏற்றிவிடும். தோணி எது? ஒரு கரைக்கு இருந்து இன்னொரு கரைக்கு போகும், அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வரும், அதுக்கு கரை டு கரை தான் போயிட்டு இருக்குமே தவிர அது எந்த கரைக்கும் போய் ஒதுங்காது, அது எங்கேயும் போய் நிக்க போறது இல்லை. தோணி. அடுத்தது அண்ணாவின்னு சொல்லுவாங்க. அண்ணாவினா ஆசிரியன்னு பேர். மாணவனை ஏற்றுவிடக்கூடிய ஒரு தொழிலை செய்வானே தவிர அவன் அதே வகுப்புல தான் இருக்க போறான், அவன் எங்கேயும் மாற போறது இல்லை, அவன் அதே வகுப்புல தானே இருக்கான். அவன் அதிலேயே உட்கார்ந்து இருந்து அடுத்த வகுப்பு, அடுத்த மாணவர்களை பார்த்து அடுத்த மாணவர்கள் அனுப்பிட்டு தான் இருக்கிறான். நானும் சேர்ந்ததுல இருந்து நானும் தொழில் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு 2007 2008 தொழில் எடுத்து சென்டானியல் காலேஜ்ல போய் அந்த வகுப்பை பண்ணிட்டே தான் இருக்கிறேன். என்கிட்ட வந்த மாணவர்கள் மேல போயிட்டே தான் இருக்கிறாங்க. நான் அந்த வகுப்பை திரும்ப திரும்ப நடத்திக்கிட்டே தான் இருக்கிறேன், கிட்டத்தட்ட 17 வருஷமா மாறவே இல்லை. அப்போ அண்ணாவி என்று சொல்லக்கூடிய நாங்க எங்க ப்ரொமோட் ஆகி போறோம்? நாங்க அங்கேதான் இருக்க போறோம். ஏன்னா நாங்க சொல்லி கொடுக்கறதுங்கிறது எங்க தொழில், அவ்வளவுதான். அண்ணாவி.
நான்காவதாக சொல்வார்கள் நார்த்தங்கான்னு சொல்லுவாங்க பாட்டி. நார்த்தங்கான்னு ஒரு பொருள் இருந்தது தெரியுமா? ஊறுகால ஒரு வகையான ஒரு இது, அது ஒரு 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 வகையான சின்ன ஒரு சமாச்சாரம். ஊறுகால நார்த்தங்கான்னு இருக்கும். அது என்ன பண்ணும், நீங்க சாப்பிடும் பொழுது அதை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பாட்டை ஜீரணமாக்கிடும். அது ஜீரணமாகாது. புரியுதுங்களா? அது ஜீரணமாகாது. ஆனா சாப்பிடுற சாமான்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஜீரணமாக்கி கொடுக்கும், அதை டைஜஸ்ட் பண்ணிடும். அது நார்த்தங்கான வேறு. எதுக்கு? இவர்கள் என்ன செய்யறாங்க? இவங்க மற்றவர்களை ஏற்றி விடுவார்கள், தான் இன்றைக்கு மாறமாட்டார். அப்போ ஆச்சாரியன் மாறப்போறதில்லை. கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய் மாறப்போறது இல்லைன்றான். எப்படி? விதுரன் சொல்றான், அந்த தாய் மாறப்போறது இல்லை. அவ தாய் தானே, அவ தாயா தானே இருக்க போறான். யார் வேணாலும் வரலாம் போலாம், அவளுடைய நிலை தாய் தானே, அவள் மாறப்போறதில்லை. கரெக்ட். அடுத்தது, நம்மை வைத்து காரியம் முடித்தவர்கள். இப்போ நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறாருன்னு, நல்ல உள்ளம் படைத்தவர், உதவி செஞ்சுட்டார். உதவி செஞ்ச பிறகு நீ எனக்கு செய்யணும்னு எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடியவர். சரியா? அப்படி அடுத்தது ஓடக்காரன். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு தோணின்னு சொன்னேன். ஓடக்காரன் உங்களை கடல்ல இந்த கரைக்கு அந்த கரைக்கு விட்டவன். இந்த கரைக்கு அந்த கரைக்கு விட்டவன். அடுத்தது, உங்கள் நோயை நீக்குகின்ற மருத்துவன். எந்த உபகாரமும் இல்லாமல் உங்கள் நோயை நீக்கிய மருத்துவன். நீங்க திரும்பி வரணும்னு யோசிக்க கூடாது. அவன் இன்னைக்கு அது சரியா வருமானு தெரியல. இன்னைக்கு டாக்டர் திரும்ப திரும்ப செக்கப்புக்கு வாங்குறான், அது வேற விஷயம் இல்லையா? இன்னைய காலகட்டத்துல நோய். ஆனா அந்த காலத்துல ஒரு தடவை நீங்க போய் காட்டினீங்கன்னா அடுத்த தடவை நீங்க திரும்பி வர வேண்டான்னுவான் டாக்டர். அப்படித்தான் இருந்தாங்க, மருத்துவர்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஏன்னா திரும்பி ஏன் வந்திருக்கேன்னு தான் கேட்பான். ஏன்னா தேவையில்லாம வர்ற, என்னத்துக்கு வர்ற நீ அப்படின்வான். அப்பனா என்ன அர்த்தம்? தேவையில்லாம திரும்பி வரக்கூடாது நோயாளிகிட்ட. ஆனா இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்றான்? 15 நாள் கழிச்சு ஒரு செக்கப்புக்கு வாங்கன்னு அவனே புக் பண்ணிக்கிறான். ஆகவே அது மாறி போச்சு காலகட்டம். ஆக நோயாள் அவர்கள் அதே போல. சரியா? அன்பாக செய்யக்கூடிய மனைவி, அவ்வளவு பெருசா எதையும் எதிர்பார்க்க போறதில்லை. தாய் தன்னுடைய கடமையை என்றும் செய்து கொண்டேதான் இருக்க போகிறார். அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. அதை அழகாக செய்வார். இவர்கள் எல்லாருமே என்ன பண்ண போறாங்க? செய்யறாங்க, செய்யல, அதை பத்தி கவலை இல்லை. தன்னுடைய காரியங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி அழகாக இந்த 6 அப்படிங்கிற சமாச்சாரத்தை அவர் செய்கிறார். இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் 7, 8, 9 இருக்கு. அதை வருகின்ற வாரத்திலையும் பார்த்து இன்னும் அதுக்கு பிறகு தொடர்ந்து இருக்கக்கூடிய சில தத்துவார்த்தங்களையும் பார்க்கக்கூடியதா நம்ம பண்ணலாம். இப்ப இன்றைக்கு இதோடு இந்த இடத்துல நான் இருக்கிறேன். இதுல ஏதாவது கேள்விகளோ ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நாம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி இதோட நான் இங்கே நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.